கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் என்று பேச விழையும் தலைப்பு, உருவத்தை கண்டு யாரையும் எடை போடல் ஆகாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்பது வான்மறை. எவரையும் உருவத்தை கண்டு எள்ளி நகையாடுதல் கூடாது. ஒரு பெரிய தேர் போயிட்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய தேர் உருண்டு அந்த வீதியில் செல்வதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த தேர் சக்கரத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய அச்சாணி. அந்த சிறிய அச்சாணி இல்லைன்னா பெரிய தேர் ஓடாது. அது மாதிரி வாழ்வில் உருவத்திலும் பதவியிலும் சிறியவர்களாக பல பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செயற்கரிய செயலை செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களால தான் ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும். இந்த மாதிரி மனிதர்கள் பல பேர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு, எறும்பு எனப்படுவது இறைவனின் படைப்பில் மிகச் சிறிய உயிர். ஆனால் அந்த எறும்பின் மூலம் நம் வாழ்வில் பல வாழ்வியல் உண்மைகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இதை சுவாமி சுகபோதானந்தா அவர்களுடைய ஒரு புத்தகத்தில் நான் படித்ததை தாங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெரிது என்று கூறுவார்கள். அதாவது உருவச் சிலை, அந்த கல்லால் உருவாக்கப்பட்ட சிலை கோவிலில் சிறியதாக இருந்தாலும் அது தெய்வமாக உருவெடுப்பதால் அதன் கீர்த்தி பெரியதாக இருக்கும். அதுபோல் எறும்பு தன் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மனித வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில் முதன்மை வகிக்கின்றது. அதனுடைய எறும்பினுடைய உருவத்தை கண்டு நாம் அதனை எடை போடக்கூடாது. இதை நான் விளக்க விரும்புகின்றேன். ஒரு எறும்பு சென்று கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த எறும்பில் செல்லும் பாதையில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் எறும்புகள்லாம் என்ன பண்ணும்? ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு கல்லை வச்சாலும் சரி, ஒரு ஸ்கேலை வச்சாலும் சரி, எறும்புகள் அந்த தடைகளை சுற்றி செல்லும். ஆனால் அல்லது அந்த தடைகளின் மேல் ஏறி செல்லும். அதனால எறும்பு வளைந்து கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிண்டு தனக்கு வர தடைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை அந்த எறும்புக்கு உண்டு. அடுக்கி வரினும் அழிவு இலான் உற்ற இடுக்கண் படும் என்பது வான்மறை. எறும்பையே அந்த திருக்குறளுக்கு உதாரணமா சொல்லலாம். அடுக்கடுக்கா நம்ம அந்த எறும்புக்கு துன்பத்தை கொடுத்தாலும், அது செல்லும் வழியில் பல தடைகளை ஏற்படுத்தினாலும் அந்த தடைகளை எல்லாம் கடந்து தான் அடைய வேண்டிய இலக்கை அடைவதில் எறும்புக்கு இணை எறும்புதான். அதனால வாழ்வில் எந்த தடைகள் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், வளைந்து கொடுக்கணும், அதை எதிர்த்து நின்று அந்த தடைகளை கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை எறும்பு நமக்கு போதிக்கிறது. அது மாதிரி ஒரு எறும்பு ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அது முழு கவனத்துடன் தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கும். அந்த பாதையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதுக்கு மனம் தளருவதே கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, winners never quit and quitters never win. வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்கள் பின் வாங்குவதில்லை மற்றும் பின் வாங்குபவர்கள் வெற்றி அடைவதில்லை. இந்த ஒரு பழமொழிக்கு மிகச்சிறந்த உதாரணம் எறும்புதான். அது மாதிரி கோடை காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடை காலத்திலேயே குளிர்காலத்துக்கு தேவையான பல பொருள்களை, உணவுப் பொருள்களை சேமிக்கும். இதனால எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நம்முடைய கை பணத்தை, அந்த பணத்தையோ பொருளையோ சேமித்து வைக்கும் குணம், நம்ம கஷ்டமான காலம் வரத்துக்கு முன்னாடியே பணத்தையோ பொருளையோ சேமித்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை அந்த எறும்பானது மனிதருடைய உள்ளத்திலேயே கொடுக்கின்றது. வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் தேவையானது பொறுமை. அந்த பொறுமை அந்த எறும்பு கிட்ட நிறைய உண்டு. குளிர்காலம் இருக்கும் பொழுது கோடை காலம் வரும் என்ற ஒரு பொறுமையுடன் அந்த எறும்பு காத்திருக்கும். அது மாதிரி கஷ்டம் வரும் பொழுது இதுவும் கடந்து போகும், நமக்கும் வாழ்வில் நல்லது வரும் என்ற ஒரு நம்பிக்கையையும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரு குணத்தையும் அந்த எறும்பானது நமக்கு கூறுகின்றது. அது மாதிரி ஒரு எறும்புகள்லாம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு அணியாக செல்லும். ஒரு 100 எறும்புகள் அப்படியே செல்லும் பொழுது ஒரு குழுவாக செல்லும். எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அது ஒரு கூட்டு
எஃபர்ட்ஸ், ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த டீம் ஸ்பிரிட்டோட ஒரு காரியம் பண்ணணும் என்ற ஒரு பெரிய தன்மையை, ஒரு மேனேஜ்மெண்ட் பிலாசபியையே அந்த எறும்புகள் மனிதனுக்கு உபதேசிக்கின்றன. அது மாதிரி ஒரு எறும்புகளுக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி ஒரு பெரிய எறும்பு இருக்கும். அந்த ஒரு தலைவனுக்கு இணங்கி செல்லும் ஒரு பணிவு அந்த எறும்புகளிடம் உண்டு. அந்த எறும்புகளிடம் உள்ள அந்த பணிவு எனப்படுவது ஒரு பலம், அது பலவீனம் அல்ல. பணிவுனாலே அது ஒரு பலம், அது பலவீனம் அல்ல என்பதை சரியாக புரிய வைக்கின்றது ஒரு எறும்பு. அது மாதிரி எறும்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு எறும்பு புற்றை உருவாக்குகின்றன. எறும்பு புற்று எனப்படுவது ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல். மனிதன் எப்படி ஒரு பெரிய கட்டடக்கலையை கட்டுகிறான், பெரிய அற்புதமான கட்டடங்களை கட்டுகின்றானோ அது மாதிரி எறும்புகளிடம் அந்த கட்டும் திறமை, அதாவது ஒரு பொறியியல் இன்ஜினியருக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை அதனிடம் உண்டு. அதனால அதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அந்த விடாமுயற்சி. எந்த ஒரு செயலையும் முடித்தே தீருவேன் என்ற ஒரு விடாமுயற்சியையும் ஒரு அறிவையும், முடித்தே தீர வேண்டும், கஷ்டம் வந்தாலும் அந்த இதையும் விடக்கூடாது என்ற ஒரு அறிவையும் அந்த எறும்புகள் கற்றுக் கொடுக்கின்றன. அதனால உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்ற திருக்குறளின் வாக்கிற்கிணங்க ஒரு சிறிய எறும்பானது எவ்வளவு பெரிய வாழ்வியல் தத்துவங்களை மனிதனுக்கு உணர்த்துகின்றது. அது மாதிரி உருவத்தில் யார் சிறியவராக இருந்தாலும் அவருடைய பதவியையோ அவருடைய உருவத்தை கண்டோ ஒருவரை நாம் எடை போடலாகாது. எவ்வரி மினிட் ஆர் எவ்வரி செகண்ட் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது மாதிரி வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நாம் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால எல்லாரையும் மதிக்கிற குணம் வேணும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது வான்மறை. எல்லாரிடமும் பணிவாக இருப்பது என்பது எல்லாருக்கும் சிறந்தது. அதிலும் அது ஒரு செல்வந்தருக்கே ஒரு பெரிய செல்வமாக அமையும். ஆகையால் யாரையும் எள்ளி நகையாடாமல் மதிக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்வோம், பணிவுடன் இருப்போம், அடக்கத்துடன் வாழ்ந்தால் வாழ்வில் உயர முடியும். நன்றி, வணக்கம்.